Hi guys, welcome to Muppadai Training Academy. ஸோ இன்னைக்கு நான் டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ராஜராஜ சோழன் அவர்களுடைய காலத்துக்கே போயிட்டேன். ஸோ சோழர்கள் காலகட்டத்தில் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். ஸோ சோழர்களில் ராஜராஜ சோழனை மீட் பண்ணாமல் வர முடியுமா? அவங்க அக்கா குந்தவையை கூட நான் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பார்க்கும்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க குடவோலை சிஸ்டத்தெல்லாம் பயன்படுத்துறீங்க? உங்களை வச்சுதாங்க இந்த ஒரு கல்வெட்டுகளில் குடவோலை சிஸ்டம் பயன்படுத்தி தான் எங்கள் கிராம சபை உறுப்பினர்கள் எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சுதான் நாங்கள் இப்போ அதை ஓட் சிஸ்டமாக மாற்றிட்டோம். ஸோ குடவோலையை வச்சு தான் நாங்கள் ஓட்டிங் சிஸ்டம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ஓட்டிங்கில் வச்சு தான் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான அந்த உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து தேசிய அந்த வாக்காளர்கள் தினம் எப்போ வந்து செலிப்ரேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 25ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த நான் ராஜராஜ சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், சோழன் சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒரு 12 வயசு பொண்ணுக்கு வந்து திருமணம் நடத்தி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சார் 12 வயசு கூட அவளை கல்யாணம் பண்றீங்களே, இது திருமணத்திற்கான கரெக்டான வயசான்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, என்ன பண்றது, அவங்க அந்த பையன் வந்து அவளை அபியூஸ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுறது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் இப்பெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. போக்சோ சட்டம்னு ஒண்ணு. அந்த போக்சோ சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012 இருந்து நிறைவேற்றப்பட்டு கடுமையான சட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தேன்னா, அப்படி சொல்லிட்டே இருக்கும்பொழுது 14 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை வந்து அவர் கட்டிட்டு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினார்ல, அதோட உச்சியில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னங்க 14 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு, அவ்வளவு உயரத்துல எல்லாம் நல்ல கடினமான வேலையெல்லாம் செய்யறாங்களே, இப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க மேல பிரிவு 45 கீழ் நான் வந்து வழக்கு தொடரலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொன்னேன். ஸோ பிரிவு 45 ஒரு ஆர்டிகல் இருக்கு, அது வந்து அது கடுமையா எதிர்க்குது. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருமே கடுமையான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை பத்தி நான் ராஜராஜன் சார் சோழன் சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளவு விஷயத்த நான் சோழர் காலத்துல போயிட்டு பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கதையில நான் சொன்ன உண்மை எது, நான் சொன்ன பொய் எது, அந்த பொய்க்கு சரியான பதில் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.